தோல்வியாளன் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு லாங் டைம் கேப் நான் எடுத்துக்கிட்டேன். வீடியோஸ் எதுவும் போட முடியல. டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டே இருக்கோம். எப்படி படிக்கிறீங்க? தொடர்ந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். இடையில எனக்கு நிறைய கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜோதிட நல்ல சப்ஸ்கிரைபர் யாரும் இங்கே இந்த சேனல் கீழே வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க ஸ்டடீஸ் ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான ஒரு சேனல் அப்படிங்கிறதுனால அஸ்ட்ராலஜி இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, சரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார். அவர் எனக்கு சில புக்ஸ் ரெஃபர் பண்ணார். அதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும், சரி அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு நான் முடிவு பண்ணேன். பாலிட்டிக் வந்து ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த புக்கு நல்லா இருக்குது. நிறைய கொஷின்ஸ் இதில் இருந்து கேட்குறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு யார் அப்படின்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புக்கு வந்து பாலிட்டிக்கு நல்லா இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டியிலேருந்து கேட்குற நிறைய கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. நான் இன்னும் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. இந்த புக்கு எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு இதை பற்றின தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் எனக்காக அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். டைம் இருந்தால் நான் அவரையும் பேச சொல்கிறேன் சேனலில். அவர் கொடுக்குற ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து நம்ம படிப்போம். உங்களோடு சேர்ந்து நிறைய டிஎன்பிசியில் பாஸ் ஆகாமல் வருடங்களாக எழுதி அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாஸ் ஆகணும் நம்மளும் வேண்டிப்போம். ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கு வாங்கியிருந்தார். வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு எழுதின தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலமும் தற்காலமும் அவர் எழுதின புக்கு. இது ரெண்டுமே இருக்குது போல். இதெல்லாம் ஒரு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தார். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் அவர்கிட்ட இந்த லிங்க் கேட்டு கூட நான் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த புக்கெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், குரூப் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னா நல்லா டீட்டெயிலாக ஒரு டாப்பிக்கை படிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த புக்கு இருக்கும், நம்புவோம். இந்த புக்கில் என்ன இருக்குன்றதை நம்ம படிப்போம். படிச்சுட்டு நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க விரும்புகிறேன். டிஎன்பிசி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பாங்கன்னும்போது நம்ம அவங்கள விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிக்கணும். இந்நேரம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் எடுத்துகிட்டு டெஸ்ட் பேட்ச் கூட அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னும்போது அவங்களெல்லாம் நம்ம தாண்டி தான் போய் வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போனா அவங்களோட நம்ம ரொம்ப எஃபெக்ட் போடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த சேனல் யூடியூப் பார்த்துட்டு இப்படிலாம் இருந்தாலும் படிக்க முடியாது. படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதற்கான வந்து ஷெடியூல் எல்லாம் நீங்கள் வந்து இந்த கூகுள் ஜெமினியில் கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அது வந்து போட்டு தருது. நீங்கள் வந்து யாருக்கிட்டையெல்லாம் போய் கேட்க வேணாம். உங்களுடைய ஒர்க்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அதை நீங்கள் வந்து ஒரு இன்புட்டாக அந்த கூகுள் ஜெமினி கிட்ட நீங்கள் கொடுங்க. அது கரெக்டாக இந்த நேரத்தில் ஏதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுக்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னோட ஐடியா இருந்தாலும் நான் சொல்கிறேன். 8 ஹவர்ஸ் கம்பல்சரி 10 ஹவர்ஸ் வந்து ஒர்க் போய் தான் ஆகணும். பேலன்ஸ் கிடைக்கிற நமக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் படிக்கிறதே கிடைக்கும் உண்மையாக. அந்த 3 ஹவர்ஸில் 1.5 ஹவர் தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிப்போம். அதுதான் உண்மை இல்லையா? ஸோ நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எக்ஸாம் கிட்ட ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். சிலபஸ் குரூப் 1 வந்து நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், ஜூனில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிடுவாங்க. நம்ம படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம். மேக்ஸ் கிளாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். அவருக்கும் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அவரால் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். ஈவினிங்கில் நம்ம மேக்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ் எப்போ பார்க்கலாம், தமிழ் வந்து ஏர்லி மார்னிங்கில் பார்க்கலாம். பாலிட்டி ஹிஸ்ட்ரி அப்படியெல்லாம் நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு நான் அதை உள்வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்படியான, உங்களுக்கு நல்லா விளங்கும்படியாக உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதை நான் வந்து சொல்ல முயற்சி செய்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்க விரும்புகிறேன். நீங்களும் வெற்றி பெறணும். இதுதான் என்னுடைய ஆசை. சும்மா இந்த ரொம்ப நாள் ஆச்சு, சரி வீடியோ இன்னைக்கு போட்டுருவோம். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு வீராப்பா சேனல் ஓப்பன் பண்ணிட்டு எதுவுமே போடாமல் இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? நம்ம வந்து மோட்டிவேஷன் ஆகிறது கரெக்டு தான். மோட்டிவேஷனோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே வெற்றியே கிடைக்குது. இங்கே நாலேஜ் அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும். கன்சிஸ்டன்சியாக கண்டினியூட்டியாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடுப்பில் ஏறி உட்காந்துக்கும்.
காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் முக்கியம். டெய்லியும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது, இந்த ரிசல்ட் எல்லாம் முடியட்டும். நம்ம டெய்லியும் வந்து இடைவிடாமல் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு டெய்லி ஏதோ ஒன்று படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஒரு விஷயத்த உள்வாங்கி படிக்கணும், நிறைய டெஸ்ட் போடணும், இது எல்லாமே இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க. உங்களுக்கான நேரம் சரியான காலம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் வந்து யாரை பார்த்தும் வந்து பயப்பட வேண்டாம், மலைக்க வேண்டாம், வியக்க வேண்டாம். நீங்கள் உங்களை பார்த்து வியந்து கொள்ளுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம படிக்கிறோம், வீட்டில் வந்து இவ்வளோ ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்து நம்ம படிக்கிறோம், வீட்டில் பசங்களை பார்த்துக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் நம்ம படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள கடவுள் கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சிந்தனை எல்லாத்தையும் செயலாக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னும் வந்து நம்ம எதுவுமே நம்ம கை மீறி போயிடலை. இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த காலத்தை நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். நமக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். வேலை இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்களால ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு ரொம்ப சம்பளம் குறைவான ஒரு வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஒரு அடிமட்ட ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கணும். அவங்களும் வாழ்க்கையில வந்து வளம் பெறணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய தோல்வியாளன் சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கும், நான் தனிப்பட்ட முறையில் இது சொல்லிக்கிறேன். படிக்கிறத விட்டுறாதீங்க. தோல்வியாளன் அப்படிங்கிற இந்த சேனல்லையும் நெகட்டிவாக இருக்கலாம், பட் நம்ம போடுற கண்டென்ட் நம்மளுடைய ஸ்பீச் எதுவுமே நெகட்டிவாக இருக்காது, நம்பிக்கையாக இருங்க. பட் இந்த தோல்வியாளன் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சூசைட் நடக்குது இந்த எக்ஸாமால். இதனால மன உளைச்சல் ஆகுறாங்க, நான் வந்து தோற்று போயிட்டேன், எக்ஸாமில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல்னா நேமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கணும். இது என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகலாம், இல்லை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, நான் சொல்கிற விஷயங்கள் மீது நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். நான் என்னுடைய முடிவுலேருந்து என்றைக்கும் மாற மாட்டேன். நான் எல்லாத்தையுமே ஆழமாக யோசிச்சு தான் இந்த சேனலை கூட நான் உருவாக்கியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். தோல்வியாளன் அப்படிங்கிற சேனல் எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி கிளியர் ஆகாதவங்க தான் நிறைய பேர். வெற்றியாளரை கொண்டாட வேண்டியது ஒரு உயரத்தில் வச்சு நம்ம அந்தஸ்து கொடுக்குறோம் இல்லையா, தோல்வியாளர்களுக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளரும் கடந்த கால வந்து தோல்வியாளர் தான். அவங்க பாஸ்ட் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக தான் இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் அவங்கள தேடி வந்திருக்கும் பொழுது தோல்வியாளர்களை கொண்டாட வேண்டியது முக்கியம். இது தோல்வியாளர்களுக்கான ஒரு சேலஞ்ச். நீங்கள் எப்போ ஒரு தோல்வியை ஒத்துக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்போதான் உங்களால் அடுத்த சக்ஸஸ் நோக்கி முன்னேற முடியும். நான் வெற்றி பெற்றவன், நான் வந்து ஒரு வெற்றியாளன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் ஒரு மமதியை கிரியேட் பண்ணிடும், மைண்டுக்குள்ள ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திடும். வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா, அதை வந்து ஒரு நார்மலான கண்ணோட்டத்துல பார்க்க நம்ம பழகிக்கணும். தோல்வியையும் வெற்றியையும் நம்ம ஒரு சராசரியான கண்ணோட்டத்துல பார்க்க பழகிட்டோம்னா ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி தானே இருக்கும். வெற்றியாளனா இருந்தா என்ன, தோல்வியாளனா இருந்தா ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே மாதிரி தான் பார்ப்போம். ஸோ இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டாப்பிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன டாபிக் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். படிச்சுட்டு அதை வீக்லி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம். என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணலாம். நான் வந்து உங்களோட சேர்ந்து தொடர்ந்து இதை வந்து இடைநிறுத்தாமல் கண்டினியூட்டியாக ரொம்ப கன்சிஸ்டன்சியாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக இருக்குது. நீங்களும் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் அட்லீஸ்ட் டைம் கிடைக்கலனா கூட ஒரு டாப்பிக்காச்சும் நம்ம படிச்சுட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் படிச்சு அதை பற்றி நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைவ் வரேன், கண்டிப்பாக லைவ் நிறைய இருக்குது இந்த சேனல் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் இந்த சேனல் புதுசு அப்படிங்கிறதுனால எனக்கு லைவ்க்குலாம் என்ன எனேபிள் வந்து ஆகலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் ஆகிடும் நம்புகிறேன். இன்னும் ஒரு புக்ஸ் கூட எனக்கு கொடுத்துருக்காரு. யூனிட் 8க்கு வந்து சுரேஷ் பப்ளிகேஷன்லேருந்து புக் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. யூனிட் 8 அந்த தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட புக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் போட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சண்டேவை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தொழிலாளர்களுக்கெல்லாம் வணக்கம். தேங்க்யூ. சேஃபாக இருங்க கைஸ். பாய்.